மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைப்பு அறையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திறந்து வைத்தார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் இயந்திரங்கள் அனைத்தும் பரிசோதனை செய்த பிறகு சீல் வைத்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாகனம் மூலம் போலீசார் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. திருமயம் அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை சாலை நடுகளும் இருபுறம் நின்று பொதுமக்கள் ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மெய்யூரணி கரையில் இளஞ்சாப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 49 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் துள்ளி குதித்து போட்டி போட்டுக் கொண்டு சீறி பாய்ந்து மாட்டு வண்டிகளை சாலை நெடுகிலும் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கப்பணம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது. தஞ்சையில் தப்பாட்டம், மயிலாட்டத்துடன் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தஞ்சையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக வாக்காளர் என்பதில் பெருமைப்படுங்கள், வாக்களித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என எழுதப்பட்ட பலகையில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், ஆணையர் மகேஸ்வரி, கோட்டாட்சியர் இலக்கியா மற்றும் கல்லூரி மாணவிகள் கையெழுத்திட்டனர். பின்னர் தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தப்பாட்டம், மயிலாட்டத்துடன் சென்ற பேரணிகள் ஏராளமான கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்களை இன்று மாலைக்குள் அகற்றி அழிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் அதற்கான ஆயத்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்கள், பேனர்கள், போஸ்டர்கள் அதிக அளவில் உள்ளது. அரசு அலுவலக சுவர்களிலும் விளம்பரங்கள் அதிகமாக உள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இவற்றை அகற்றவும் அழிக்கவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. ஆனால் இன்று வரை பல இடங்களிலும் அகற்றப்படாமல் உள்ளது. இதுகுறித்து புகார்கள் எழுந்த நிலையில் தற்போது அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்களை அழிக்கும் பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. அதேபோன்று தலைவர்கள் சிலைகளும் துணியை போட்டு மறைத்து வைத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் புதுச்சேரி மக்களின் வழிகளை உணர்ந்து செயல்படுவேன், மாநில அந்தஸ்து பெறுவதற்கும் போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கும் பாடுபடுவேன் என அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார். நமது எம்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அதிமுகவின் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்துள்ளனர் எனவும், சாதாரண மீனவ நடுத்தர குடும்பத்தில் பிறந்த தனக்கு இந்த இளம் வயதில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளித்ததை சரியாக பயன்படுத்தி தேர்தலில் தீவிர களப்பணியாற்றி வெற்றி பெறுவேன் என உறுதியளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.